தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த அக்டோபர் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் சிம்மராசிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதாவது 1ஆம் தேதி விடியற்காலையில் 6 மணி 7 மணிக்குள்ளாரிய 4 மணி வரைக்கும் அங்கே இருக்கார். சாயந்தரம் 4 மணி வரைக்கும். கன்னி ராசியில் சூரியன், புதன், கேது. துலாம் ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரன் அக்டோபர் 12ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அக்டோபர் 17 இரவு 7 மணி 40 நிமிஷத்துக்கு மேலே சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதன் பிறகு செவ்வாய் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கழித்து அக்டோபர் 20ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நீச்ச ஸ்தானத்துக்கு போகிறாரு. அதே சமயம் இந்த மாத கடைசியான அக்டோபர் 29ஆம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்திற்குண்டான விசேஷமான நாட்கள்னால் ஆரம்பத்தில் தான் நிறையா இருக்கும், பின்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அக்டோபர் 2 மகாலய பக்ஷ அமாவாசை. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பித்திருக்கள் மேலோகத்திலிருந்து பூமி லோகத்திற்கு வந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் மகாலய பக்ஷ அமாவாசை. அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம், வசந்த நவராத்திரி ஆரம்பம். அக்டோபர் 11 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை. அக்டோபர் 12 விஜயதசமி, வித்யாரம்பம், அதாவது படிப்பு துவங்கக்கூடிய நாள் அந்த வித்யாரம்பம். அக்டோபர் 18 துலா ஸ்நானம் ஆரம்பம், அதாவது துலா மாத காவேரி துலா மாத ஸ்நானம் ஆரம்பம். இதில் மாத கடைசியில் அக்டோபர் 31 ராத்திரியிலேருந்து நவம்பர் 1ஆம் தேதி, ஏன்னா நவம்பர் 1ஆம் தேதி அமாவாசை, அதனால் 1ஆம் தேதி காலை விடியற்காலை வரை தீபாவளி, தீப திருவொளி விசேஷமான நாள். அது என்ன தீபாவளி அப்படின்னு கேட்டால், நரகாசுரனுடைய அந்த வதத்தை நாம் கொண்டாடுகிறோம். உடனே சில பேர் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனை கொன்னதுக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்னு. அப்படி கிடையாது. நரகாசுரன் அப்படிங்கிறத நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் கெட்ட நபர்களையும், நமக்குள்ளேயே பல ரூபங்கள், சினிமாவில் சொல்கிற மாதிரி வெளியில் பார்க்குறது ஒரு ரூபம், உள்ளுக்குள்ளே இருக்கிறது பல ரூபங்கள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பல ரூபங்கள், பல கெட்ட முகங்கள் இருக்கும். அந்த கெட்ட முகங்களை அழிக்கக்கூடிய நாள் தான் வந்து நரகாசுரனுடைய அந்த நரக சதுர்தசி நாள்னு பேர். அக்டோபர் 31 தீபாவளி. அக்டோபர் 31 சாயந்தரத்துலேருந்து நவம்பர் 1ஆம் தேதி விடியற்காலை வரை தீபாவளி இருக்குது. அந்த நாளில் அதாவது குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு அனைவரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த தீபாவளி முதல் அனைத்து மக்களுக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் தங்களுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை களைந்து, கெட்ட எண்ணங்களை அழித்து, நல்ல எண்ணங்களை வளர்ச்சி அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு அந்த சர்வேஸ்வரனான பரம்பொருளான பரந்தாமன் துணையில் இருக்க வேண்டும். இதுதான் இந்த வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இதில் ஏன் இந்த நாட்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த மகாலயபக்ஷ அமாவாசை, நவராத்திரி ஆரம்பம், சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, துலா ஸ்நானம் ஆரம்பம், இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த பரிகாரங்கள் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பரிகாரங்களில் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியிலையும் பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட 5 நாட்களில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பலாபலன்கள்
விசேஷ பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர குறையான அல்லது குறைவான பலன்கள் இருக்காது. அதனால் நிறைவான பலன்கள் அமையறதுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களை நான் சொல்லியிருக்கேன். இனி இந்த மாதத்திற்குண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். சிம்ம ராசி. அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் முதல் 15 நாட்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய பேச்சாற்றலை கொடுப்பார். முதல் 10 நாட்கள் புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால உங்களுடைய அறிவுத்திறமை, உங்கள் குடும்பத்தின் இம்பார்ட்டன்ஸ், குடும்ப வளர்ச்சி, உங்களுடைய வியாபார வளர்ச்சி, லாபம் எல்லாமே ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் மாத பிற்பகுதியில் அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு வந்து நீச்ச பங்கமாகிறாரு. நீச்ச பங்கம்னா அவர் மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்திலேருந்து 3ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை, அந்த 3ஆம் இடத்திற்கு ராசிநாதன் சூரியன் பயிற்சியாகி நீச்சமாகிறாரு. நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த 2 நீச்ச கிரகங்கள் பார்வையில் வரும்பொழுது ஈசனாவான் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் சிம்மராசி நண்பர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள். ஒரு பெரிய பதவி, பெரிய செல்வாக்கு, பெரிய மரியாதை, மாலை, புகழ் எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலமான நாட்கள் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்குன்னு பார்த்தேன்னா அக்டோபர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 மாலை 4 மணி வரை. அதுக்கப்புறம் 19 மாலை 4 மணி முதல் 20, 21, 22, 24, 26, 26 காலை 9 மணி வரை, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் இருக்கிறதுலே அதிகமான சாதகமான நாட்கள் உள்ள ராசி யாருன்னு கேட்டால் இப்போ சிம்மராசி மட்டும்தான். மற்ற ராசிக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் கம்மி. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலங்கள் நிறையா இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய மாதமாக இருக்கும். இத்தனை நாளாக உங்களுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்த விஷயம், இத்தனை நாளாக அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் இப்போ போட்டு உடச்சி அவங்கள தவிடுபடியாக ஆக்குவீங்க. உங்கள் எதிரிகள் எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாதாரண மனுஷங்க, அந்த எதிரியாக இருக்கக்கூடிய நபர் வந்து பிரைம் மினிஸ்டராகவே இருக்கட்டும், உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தலைமை பொறுப்பில் இருக்கும் தளபதி கூட உங்களிடம் பயப்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 மாலை 4 மணி 49 நிமிடம் முதல் அக்டோபர் 17 மாலை 4 மணி 20 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்துங்கள், வார்த்தை திறமையை பயன்படுத்தாதீர்கள். வார்த்தைகளால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வராரேன்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு செவ்வாயின் 4ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வருதுனால இடமாற்றம் ஏற்படுமே தவிர வேறு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிலருக்கு சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா வழியில், அம்மா வழியில், இதெல்லாம் பூர்வீக சொத்தெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் உங்களுடைய தைரியத்தை நிலைநாட்டி வெற்றி கொடி நாட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதியான புதன் 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை தருமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த மாதத்தில் இந்த சிம்மராசியில் பிறந்த குழந்தைகள் பெரு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படும். வாழ்க்கை துணை விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா போதும், மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன, பிராயச்சித்தம் பண்ணால் எங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட அவமானங்களோ இல்லை இப்போ நிகழ்கின்ற அவமானங்களிலிருந்தோ வெளிவருவதற்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் துர்கை வழிபாடு, துர்கா சப்தஸ்லோகி. இந்த துர்கா சப்தஸ்லோகியை சொல்லி எத்தனை பேர் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லைங்க. கணவன் மனைவி உறவில் பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இல்லை, கணவன் மனைவியால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை, உறவுகளுக்குள் பிரச்சனை, சக பணியாளர்களுக்குள் பிரச்சனை, இப்போ நிறையா தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, அதே மாதிரி வீட்டில் மாமனார் மாமியார் பிரச்சனை. இப்படி இவங்க எல்லார்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால்
இந்த துர்கா சப்தஸ்லோகி, இந்த துர்கா சப்தஸ்லோகி கஷ்டத்தை போக்கும், பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும், நிம்மதியை கொடுக்கும். உங்களுக்கு என்ன வேணும் அது கொடுக்குங்க. எனக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரி கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த துர்கா சப்தஸ்லோகியை தினமும் ராத்திரி 7லேருந்து 8 மணிக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு வார்த்தையாக பதம் பிரித்து சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க இன்றைக்கி கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ எல்லாம் என்னடா பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் கேட்குறாங்களோ, ஆண்டவன் இந்த ஒரு புண்ணியத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச புண்ணியம். அந்த மாதிரி என்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்குலாம் எனக்கு அதை அவங்களெல்லாம் நான் கன்சிடரே பண்ணுறதில்ல. எவ்வளவோ நல்ல காரியம் நடந்துட்டுருக்கு நம்ம சொல்லி கொடுத்து, அது போதும், எனக்கு அந்த புண்ணியம் போதும். பணம் முக்கியம் கிடையாது. அதனால் இந்த மாதம் அக்டோபர் மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு பரிகாரம் ஒரே மந்திரம், ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலா தாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோஹோ இப்படின்னு வரும். அப்படியே போகும். அம்பாளை 700 ஸ்லோகங்களாக வர்ணித்த அம்பாளை 7 ஸ்லோகங்களில் நமக்கு எப்படி அகத்திய முனிவர் காவிரியே ஒரு கமண்டலத்தில் அடக்கினாரோ, அதே மாதிரி இந்த துர்கா சப்தஸ்லோகிய தேவி மகாத்மியத்தை அப்படியே சுருக்கி கொடுத்த ஒரு பழரசம். அதை அனைவரும் சொல்லி மகிழுங்கள், அனுபவியுங்கள். சந்தோஷம் உங்களுக்கு துணையிருக்கும், நிறைந்திருப்பீர்கள். நமது வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2024ஆம் ஆண்டுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதன் மூலமாக உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாக வேண்டும் அப்படிங்கிற நமது சேனல் நிறுவனத்தின் உறுப்பினர்களின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்கள் சொல்லும்பொழுது பரிகாரமும் சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கப்பெற்று, சந்தோஷங்களும் கிடைக்கப்பெற்று, சங்கடங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.